வணக்கம் நண்பர்களே. இன்று ஜனவரி மாதம் 1ஆம் நாள் 2026 ஆங்கில புத்தாண்டு நாள். நல்வாழ்த்துக்கள் அனைத்து திருக்குறள் நெஞ்சத்துக்கும், உலகவாழ் தமிழ் அறிஞர் பெருமக்களுக்கும் சான்றோர்களுக்கும். இன்று வள்ளுவர் மறை வைரமுத்து உரையாசிரியர் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்கள் அதிகாரம் எண் 12 நடுவு நிலைமை. தகுதி என ஒன்று நன்றிய பகுதியால் பாற்பட்டு ஒழுக பெரியது. அயலார் சுற்றம் நண்பர் பகைவர் என்ற யாரோடும் ஒரு பக்கம் சார்பின்றி அறத்தின் வழியே இயங்கும் தன்மை அமையுமானால் நடுநிலைமை என்பது நன்மையை பழக்கும். செப்பமுடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கு ஏமாப்படைத்து நடுவு நிலைமையுடைய நேர்மையாளனின் செல்வம் அவன் காலத்திலும் அழியாமல் விளங்கும். அவன் வழி வந்தவரையும் காவல் காக்கும் வலிமையோடு துளங்கும். நன்றே தெரியினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே ஒழிய விடல். தீங்கற்ற நன்மையை தருவதாயினும் நடுநிலைமை கடந்து வரும் செல்வத்தை அது தோன்றும் பொழுது தொலைத்து விடுக. தக்கார் தகவலர் என்பது அவரவர் எச்சத்தார் காணப்படும். நடுவு நிலைமை உடையவரே இல்லாதவரே என்பதை அவரவர் வாழ்வின் எஞ்சி நிற்கும் புகழோலையோ வழியிலோயோ கண்டுகொள்ளலாம். கேடும் பெருக்கமும் இல்லல்ல நெஞ்சத்து கோடாமை சான்றோர் கனி. தீமையும் நன்மையும் எந்த ஒருவருக்கும் இல்லாதவை அல்ல. தீமை நன்மை எது நேர்ந்தாலும் நெஞ்சி பிழையாத நேர்மைதான் சான்றோர்க்கு அழகாகும். கெடுவல்யான் என்பது அறிக தன்னெஞ்சும் நடுவோரி அல்ல செய்யும். நடுவு நிலைமை நீங்கி அறச்செயல் கடந்து ஒருவன் புறச்செயல் புரிவானாயின் அவன் கெட்டழிவான் என்பதை அவன் மனசான்றே அறிவித்துவிடும். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நந்திக்கன் தங்கியான் தாழ்வு. நடுநிலைமையால் நன்மை செய்து அதன் பொறுத்து ஒருவன் வறுமையுற்றால் உலகம் அதனை தாழ்வாக எண்ணாது உயர்வாகவே கருதும். சமன் செய்து சீர்திருப்பும் கோல் போல் அமைந்திருப்போல் கோடாமை சான்றோர் கனி. இருபுறமும் நிகரானதென்று எடையினை சீர்தூக்கி காட்டும் துலாக்கோலை போல ஒரு பக்கமாய் சாராமையும் சாயாமையுமே சான்றோரின் அறத்திற்கு அணிகலனாகும். சொற்கோட்டம் இல்லது செப்பம் உறுதலையா உட்கோட்டம் இன்மை பெறின். ஒரு பக்கமாய் சாயாத மற்றும் வளையாத நடுநிலைமை வாய்க்கப்பட்டால் சொல்லுகின்ற சொல்லின் நீதி வழுவாது. வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தமப்போர் செய்யின். நிறையானாலும் குறையானாலும் பிறர் பொருளையும் தம் பொருளையும் பேணி காத்து வாணிகம் செய்வதே கொடுப்பார்க்கும் கொள்வார்க்கும் அறமுள்ள வாணிகமாகும். திருக்குறளை படியுங்கள், திருக்குறள் படி நடந்து பாருங்கள், வாழ்க்கை வளப்படும். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.